ஆசிரியர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல். சிறிய காயம் ஏற்படும் என நினைத்து மாணவி எடுத்த விபரீத முடிவு. இங்கிலீஷ் டீச்சர் டார்ச்சர் செய்ததாக உயிரிழக்கும் தருவாயில் கொடுத்த உருக்கமான வாக்குமூலம். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே ரொட்டி கடையை சேர்ந்தவர் சக்திவேல் குமரன். இவர் தனியார் சோலார் நிறுவனத்தில் டெக்னீஷியனாக வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி வலசலகுமாரி. இவர் கூலி வேலை பார்த்து வருகிறார். இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் உள்ளனர். அதில் ஒரு மகள் முத்து சஞ்சனா ரொட்டிக்கடை பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சக்திவேல் மற்றும் வலசலகுமாரி இருவரும் வேலை விஷயமாக வெளியே சென்று விட்டனர். இரு சகோதரிகளின் ஒருவரை அவரது தாத்தா பள்ளிக்கு விடுவதற்காக அழைத்து சென்று விட்டார். அப்பொழுது 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்பொழுது தனது வீட்டில் தனியாக இருந்த அந்த மாணவி மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளார். இதையடுத்து தீக்குளித்ததில் படுகாயமடைந்த மாணவியின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து அவரின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து உயிருக்கு போராடிய மாணவியை மீட்டு வால்பாறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து வந்த நிலையில் மாணவியை மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவி இரவு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து உயிரிழப்பதற்கு முன்பு அந்த மாணவி பேசியிருந்த குரல் பதிவில் நன்றாக படிக்கும் தன்னை பள்ளியில் உள்ள ஆங்கில ஆசிரியர் ஷியாமலா தேவி அதிக மன உளைச்சலை கொடுத்ததாகவும், தமிழ் ஆசிரியர் ரமணிபாய் கன்னத்தில் அறைந்ததாகவும் மற்றும் சிந்தியா உள்ளிட்ட 3 ஆசிரியர்களும் சக மாணவர்கள் முன்னிலையில் தன்னை டார்ச்சர் செய்ததால் மன உளைச்சலாகி வீட்டில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டதாகவும், மேலும் லேசான காயம் ஏற்படுத்திக் கொள்ள நினைத்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டதாகவும் தெரிகிறது. இது தொடர்பாக மாணவியின் தந்தை சக்திவேல் குமரன் கூறுகையில், எனது மகள் படித்து வரும் பள்ளியில் பணிபுரிந்து வரும் அறிவியல் ஆசிரியை எனது மகளை மற்ற மாணவர்கள் முன்பாக பேசி அவமானப்படுத்தியுள்ளார். இது அவளுக்கு வருத்தத்தை கொடுத்து உள்ளது. 2 நாள் விடுமுறை எடுத்துவிட்டு மீண்டும் பள்ளி சென்ற பொழுது தமிழ் ஆசிரியை நீ எதற்காக விடுமுறை எடுத்தால் காய்ச்சலா என கிண்டலாக கேட்டு எனது மகளை சக மாணவிகள் முன் கன்னத்தில் அறைந்துள்ளார். மேலும் அந்த பள்ளியில் உள்ள ஆங்கில ஆசிரியர் ஒருவர் எனது மகளின் உருவம் தலைமுடி குறித்து கிண்டலாக பேசியதுடன் புத்தகங்களை தூக்கி அவர் மீது எறிந்துள்ளார். மற்ற மாணவர்கள் முன்பாக ஆசிரியர்கள் இது போன்று செய்ததால் எனது மகள் வேதனை அடைந்துள்ளார். ஆசிரியர்கள் தொடர்ந்து டார்ச்சர் செய்ததால் கடந்த 10ஆம் தேதி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் எனது மகள் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து இது தொடர்பாக வால்பாறை காவல்துறையினர் வந்து எனது மகளிடம் வாக்குமூலம் பெற்று சென்றனர். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த எனது மகள் உயிரிழந்து விட்டார். மருத்துவமனையில் எனது மகள் சாவுக்கு காரணமான 3 ஆசிரியர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். முன்னதாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவியும் இதே குற்றச்சாட்டை சாக முன் பேசிய வீடியோவில் இதனை தெரிவித்துள்ளார். தற்பொழுது அந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே மாணவி சாவுக்கு காரணமான 3 ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவியின் பெற்றோர்கள் கோவை மாவட்ட கலெக்டர், மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி, மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஆகியோரிடம் புகார் மனு அளித்தனர். இந்நிலையில் மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் 3 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீக்குளித்ததால் இப்படி காயம் ஏற்படும் என்று நினைக்கவில்லை என மாணவி அளித்துள்ள வாக்குமூலத்தில், மேலும் ஆசிரியர்கள் எனது பெற்றோரிடம் தன்னை பற்றி புகார் செய்வதாக கூறியதால் அச்சமடைந்து மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி தீக்குளித்தேன். உடலில் காயம் இருந்தால் அம்மா என்னை கண்டிக்காமல் விட்டுவிடுவார் என கருதினேன். காயம் சிறிய அளவே இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த அளவுக்கு ஏற்படும் என்று நினைக்கவில்லை என்ற மாணவியின் வாக்குமூலம் அனைவரையும் கண்கலங்க செய்துள்ளது. ஆசிரியர்கள் சக மாணவர்கள் முன் தன்னை அசிங்கப்படுத்தியதால்
மன உளைச்சலில் தீக்குடிக்க முயன்ற மாணவியின் சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.